என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம்பம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? தம்பி பொம்மை சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாம். ஓகே. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம மூவிஸ் தகலை பார்ட் 2 பார்க்க போறோம். பார்ட் 1 உங்களுக்கு இவ்வளோ பிடிக்கும்னு எதிர்பார்க்கல. 5K லைக் வந்தா பார்ட் 2 போடுறேன்னு சொல்லி 2 நாள்ல 5K லைக் வந்துருச்சு. அதனால பார்ட் 2 மூவிஸ் தகலை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு 10K லைக் வந்தா நான் மூவிஸ் தகலை பார்ட் 3 உடனே பண்றேன். 10K லைக் வந்த உடனே. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போலாமா? நான் உங்க ஜெடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தம்பி இருக்கியா? லாரி போயிடுச்சா? போவோமா? போன வீடியோ மணிவண்ணன்ல இருந்து ஆரம்பிச்சோம். இந்த வீடியோ கவுண்டமணில இருந்து ஆரம்பிச்சிடலாம். என் பையன் பள்ளிக்கூடத்துல படிக்க போறான் சாமி. உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பார்க்கறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் உன் புள்ளையும் பாருங்க. 1995ல ரிலீஸ் ஆன ரகசிய போலீஸ் படத்துல கவுண்டமணி அரசியல்வாதியாவே நடிச்சிருப்பாரு. படம் முழுக்க அரசியலையும் அரசியல்வாதிகளையும் வெளிப்படையா பேசியிருப்பாரு. புரியலனா என்ன நீங்களே பாருங்க. தமிழர்கள் யாராவது இருக்கீங்களா? ஐயோ அவ்வளவு வேகமா? ஏய் போட்டோ எடுக்க சொல்றா. போட்டோகிராஃபர் அமைச்சர் மைக்கேல் யார் போட்டோ எடுக்கமா? முதல்ல கண்ணி அடிக்க சொல்லுங்க. ஏற்கனவே அடிச்சாரியா? கொஞ்சமா தான் அடிச்சேன். ஐயோ அரசியல்வாதிக்கு மட்டும் கண்ணு தெரியாம போக கூடாதா? அப்புறம் கையே நீட்ட முடியாது. கட்சி மகளிர் அணி தலைவி விபச்சாரத்தில் கைது. பிரபலமானது அதுதானடா. நான் சிஎம் ஆகிற வரைக்கும் தம்பி வேட்டி சட்டையும் கட்டறதுல சபதம் எடுத்திருக்கான். அண்ணே அந்த ஜென்மத்துக்கு வேட்டி சட்டை கட்ட முடியாதா? திமுக ஆட்சியிலிருந்து வெளியே போற வரைக்கும் வெறுங்கால் இன்னைக்கு உணர்ச்சி வசப்படாது. எனக்காக நீ போட்டிருக்கும் அன்றாயிரம் தியாகம் செய்ய உறுதியாக இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை கலாய்ச்சிட்டு போயிருந்தாலும் பயங்கரமா இன்னொரு விஷயத்தையும் தொட்டிருப்பாரு. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம் 1995. 2 வருஷத்துக்கு முன்னாடி 1993ல மும்பை குண்டுவெடிப்பு நடந்திருந்தது. இந்தியால நடந்த பெரிய டிசாஸ்டர்ல இதுவும் ஒண்ணு. இந்த குண்டுவெடிப்பு பெரிய கலவரத்துக்கு அப்புறம் நடந்த சம்பவம். இதுல லோக்கல்ல இருக்க அரசியல்வாதிகள்ல இருந்து வெளிநாட்டு தீவிரவாதிகள் வரைக்கும் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரிலாம் போயிட்டு இருந்தது அந்த டைம்ல. இதையும் இந்த மூவில சொல்லி விட்டுருப்பாரு. அந்த குண்டு வெடிச்சத பத்தி கண்டுபிடிச்சியா? எஸ் சார், வெடிச்ச குண்டு RDX 40. குண்டுக்கு குலம் கோத்திரம் ஜாதி எல்லாம் கேட்டனா? அத வெச்சவன் யாருன்னு கண்டுபிடிச்சியா? இல்ல சார். அப்புறம் எதுக்கு நீ ஐபிஎஸ் படிச்ச? நான் சொல்றேன் கேளு. துண்டு போட்டவங்களை எல்லாம் புடிச்சேன்னா குண்டு போட்டவங்களையும் புடிச்சிடலாம். இப்பெல்லாம் வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை இல்லை. உலகவே மாட்டாங்க, வெளியே வராது. ஒரு படி மணிவண்ணி மிஞ்சி சுத்தி கலாய்க்காம நேரடியா அரசியல்வாதிகளை கலாய்ச்சிருக்காரு கவுண்டமணி. எவனோ பைத்தியக்கார தீய வச்சு செத்து போயிட்டான். அவனை நான் தியாகி ஆக்கிட்டேன். யாரையா இவன்? நம்ம கட்சிக்காரனா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நான் மட்டும் என்ன பார்த்தா இருக்கேன்? படிக்காதவன் கைநாட்டம் தெரிஞ்சு நீ மனு கொடுத்து காலப்படுத்தவன் வந்திருக்கேன். யோ இதெல்லாம் பப்ளிக்ல பேசு. என்ன பப்ளிக்? நீ படிக்காதவன் ஜனங்களுக்கு தெரியாதா என்ன? போட்டவனுக்கு தெரியாது, வாங்கின இவனுக்கு தெரியாது. நடுவுல நீ ஏன் குழப்பற? எலெக்ஷனை கேன்சல் பண்ணு. ஐயோ எலெக்ஷனே கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றது? அண்ணாச்சி கொண்டு வந்துருவோம். அப்புறம் ஓம் புள்ள ராஜா, ஏன் புள்ள மந்திரி அப்படியே எவராவது கேள்வி கேட்டாங்கன்னா உள்ள முடிச்சு போட்டுருவோம். அதானே கால் இருக்கிற காடி கடிச்சு டேய் எவனா எம்எல்ஏ செருப்பா அடிச்சவன் உனக்கு தைரியம் இருந்தா இன்னொரு செருப்பா ஆனா பார்க்கலாம். மறுபடியும் அடிக்கிறாயா? டேய் மனுஷன் உள்ள செருப்பு நான் பாத்துக்கிறேன். யோ யோ இரியா சட்டசபைக்கு போறேங்கற செருப்பு விட்டு போறியே, அங்க இதாயா முக்கியம்? யோ வேட்டி இரு கட்டி போ, அங்க உருவாருங்களா கட்டி போட்டுக்கல. இதை விடவும் வெளிப்படையெல்லாம் பேசியிருக்காரு. 1995ல ரிலீஸ் ஆன வேலுச்சாமிங்கிற படத்துல அரசியல்வாதியா நடிச்சிருப்பாரு கவுண்டமணி. இந்த படத்தை நீங்க பாத்துருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த படம் அந்த அளவுக்கு சரியா போகல. ஆனா இந்த படத்துல ஒரு அரசியல் வச்சு பண்ணிருக்க காமெடி வேற லெவல்ல இருக்கும். அந்த படத்துல கவுண்டமணி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அதுல அரசியல்வாதிகளே பார்த்து சிரிக்கிற அளவுக்கு அரசியல்வாதிகளை கலாய்ச்சிருப்பாரு. அது கூட அப்ப நடந்த பெரிய பெரிய அரசியல் சம்பவங்களையும் உள்ள சொல்லி விட்டுருப்பாரு. நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாட்டுக்கு என்ன பண்ணுவ? கேள்வியே தப்பு. முதல்ல நான் என்ன பண்ணிக்குவேன்னு கேளு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. முதல்ல 2 கல்யாண மண்டபம் கட்டுவேன். ஒரே டயத்துல 2 பொண்ணு கழுத்துலயும் தாலி கட்டுவேன். 10 பங்களா கட்டணும், 20 கார் வாங்கணும். ஊட்டியில எனக்கு சொந்தம். நீதான் அப்புறம் இந்த ஆப்பிள் தோட்டம், காப்பி தோட்டம், ஆரஞ்சு தோட்டம் இதெல்லாம் போக மீதி கஜானாவில ஏதாவது பணம் இருந்தா நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யலாமான்னு சிந்திப்பேன். இனிமே இந்த பொதுக்குழு எல்லாம் நீ அடிக்கடி கூட்டக்கூடாது. பொதுக்குழுனா என்னங்க? ஊரை எப்படி கொள்ளையடிக்கிறது கூடி பேசுறதா?
அந்த பொருளாளர் பதவி கொடுத்துறேன். பரமசிவா உன்னோட பொருளாளர் பதவி கணக்கு வழக்கு எல்லாத்தையும் அந்த அம்மா கிட்ட கொடு. இப்ப நான் என்னங்க பண்றேன்? பின்னால போய் நில்லு, நான் பண்றேன். தலைவரே கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் கார்லயே போறாரு. கார்ல எதுங்க போறாரு? நடக்க முடியாமலே போறாரு. இந்த படத்துல சரத்குமார் வேற அரசியல் வர்றதுக்கு ஹிண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாரு. நீ அரசியலுக்கு வந்துரு, உனக்கு ஆப்பிள் தோட்டம் காபி தோட்டம் எல்லாம் உண்டு. நேரம் வரும்போது வந்து உங்களை மாதிரி ஆளுங்களை ஒழிச்சிடறேன். சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்திருக்கிறது. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. தனது கட்சியை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்திருக்கிறார் சரத்குமார். பண்ண விட மாட்டாங்க, பிரச்சனை பண்ணியாவது சேர்த்துவோம். அப்ப நீ வர வேண்டாம். இது வரைக்கும் கவுண்டமணி உங்களுக்கு வெளிப்படையா கலாய்ச்ச மாதிரி தெரியலன்னா இதுக்கப்புறம் ஒரு 2-3 கிளிப்பை போடுறேன். அதுல கவுண்டமணி யாரை சொல்றாரு யாரை கலாய்க்கிறாருன்னு சொல்லி நீங்க தான் கமெண்ட் பண்ணுங்க. யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன். ஐயோடா, இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுங்கம்மா. இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா, ஒரே அப்பு. உனக்கு தெலுங்கு பேச்சு ஏன் தமிழ் பேச மாட்டியா? செப்பலாது கூட்டத்தை பார்த்தா அகநானூறு பொருநானூறுங்கிறானுங்க, கூட்டம் மறைஞ்சா 200 300ங்கிறானுங்க. வெளியூர்ல இருந்து திருட்டுல வரவன், கட்டவண்டியில வரவன், போட்ல வரவன் எல்லாரும் பெரிய ஆள் ஆயிடுறாங்க. ஆனா நாங்க உள்ளூர்காரங்க மட்டும் அப்படியே இருக்கோம். அப்பா இது வரைக்கும் திருட்டு ரயில் ஏறி தான் போயிருக்காங்க, திருட்டு பஸ் ஏறி போறாங்க கண்டுபிடிச்சது தமிழ்நாட்டிலே முதல் ஆள் நான் தான். திருட்டு ரயில் வந்தவரு அந்த பேங்க்ல 500 கோடி தரும். ஆமா அவரா? ஆமா லாரியில வந்தவரு. பொண்டாட்டி எத்தனை இருக்குன்னு அவருக்கே எனக்கு தெரியல. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கவங்க, புரியாதவங்க புரியவங்க தெரிஞ்சுங்க. புரியுது. எத்தனை மூவிஸ் தக்லீஃப் நம்ம பார்த்தாலும் அதுல கன்ஃபார்ம் மணிவண்ணன் தக்லீஃப் பார்க்க தான் போறோம். ஏன்னா அவ்வளவு சம்பவங்கள் இன்னும் நம்ம பார்க்காம இருக்கு. ஆமா ஒன்று வீடு கூட விளங்கிடு. ஆனா தேர்தல் நிக்கிற அரசியல் கட்சி ஒரு வீட்டுக்குள்ள பூந்து வையே சுத்தா சப்ஜாட காலியா போயிரும்ல. கூட கொஞ்சம் கேட்டுக்கலாம்ல. பழக்க முடியலடா, இப்ப தாண்டா பிரசிடண்ட் ஆயிருக்க, போக போகத்தானு கத்துக்கோணும். பிள்ளைகளை கஷ்டப்பட்டு தண்ணி இழுத்துட்டு இருக்குதுங்க. 10 நாள்ல பைப் போறக்கு ஏற்பாடு பண்ணுங்க. 10 நாள்ல முடியுங்களா? 10 வருஷமானாலும் முடியாதுடா. கட்சிக்குள்ள அடிச்சுக்கிறாங்களா? இப்ப ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு சண்டை வர்றதை விட கட்சிக்குள்ள அடிச்சுக்கிறது அதிகமா போச்சு. அது எந்த கட்சி சொல்லி போட்டு நாங்க 2 பேர் மாட்டிக்கிறோம். சட்டசபைக்கு வருதுன்னு வெளியே தப்பா பேசிக்கிறாங்க. சட்டசபை கேண்டீன்ல முந்தி மாதிரி மசால் வடை மொறுமொறுன்னு அப்புறம் அங்க போய் நாம என்ன கிளிக்க போறோம்? இன்னும் ஜெய போடுறானுங்க, இன்னும் ஆட்சி கவில்ல அப்படியே மெயின்டைன் ஆகுது. இந்த கும்பலுக்குலாம் அறிவே வராதா? அவனுங்களுக்கு அறிவு வந்துருச்சுன்னா நாம எங்க விமானத்துல போறது? சைக்கிள் டபுள்ஸோட போவோம். எங்களுக்கு ஆட்டோ தானே பாக்குறீங்க. பின்ன நாங்க போய் போர் பாக்ஸ்ல பேரிங் வாங்கி வீண் ஐடியா கொடுக்க முடியுமா? 1986 ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது சுவிட்சர்லாந்து நிறுவனத்திடமிருந்து போஃபஸ் ரக பீரங்கிகளை வாங்கியதில் ஊழல் நடைபெற்றதாக புகார் எழுந்தது. பின்ன நாங்க போய் போர் பாக்ஸ்ல பேரிங் வாங்கி வீண் ஐடியா கொடுக்க முடியுமா? நம்ம எதுக்காக மணிவண்ணன் தீர்க்கதரிசின்னு சொல்றோம்னா என்ன சார் என்ன நடக்குது? விசேஷ கேஸ் இல்லீங்க, அதுல செத்து போன ஆவீங்க. நானு கடைசியா குடிச்சு பாருங்க, அந்த வாசம் அப்படியே தங்கி போய். 1994ல தோழர் பாண்டியன் சொல்லி ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கும். சத்யராஜ் மணிவண்ணன் நடிச்சிருப்பாங்க. அதுல ஆக்ட்ரஸ் ரஞ்சிதா நடிச்சிருப்பாங்க. ஆக்ட்ரஸ் ரஞ்சிதா யாருன்னு கன்ஃபார்ம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. அந்த மூவில 1994ல மணிவண்ணன் இப்படி ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. வாந்தி புள்ள பங்கறதுக்காக பொம்பளை கிடக்குறது குழந்தைய சாமியில கொடுக்குது. ஏமாத சாமியார் வேணா கொடுத்துருவேன். நம்ம பொம்பளையில வெளியில் சொல்ல முடியாதா? அவனுக்கு சரித்திரம் படிச்சிடறாங்க. இந்த கலர்ல சுத்திட்டு இருக்கிறாங்க அவங்க தானே எல்லா நாயிலும். விவேக் பண்ண பொலிட்டிக்கல் காமெடி எல்லாம் பார்க்கலாம். என்ன இது ஒரு கிட்னியை லாவி போட்டீங்களடா? உங்க தலைவருக்கு ஏதாவது தோல்வியாகி இருக்கா? அப்படி ஒளியிலையே. பின்னே அடிக்கடி இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமாங்கிறீங்க? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ 10K லைக் வந்தா நான் மூவிஸ் தக்லீஃப் பார்ட் 3 சீக்கிரமா பண்றேன். ஓகே மக்களே, வரட்டா. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா அதான் அப்போவே அதெல்லாம் பேசியிருக்காங்க. நம்மளுக்கு அதெல்லாம் அப்ப அது காமெடியா எடுத்துக்கிட்டு போயிட்டோம். அது அரசியலுக்கும் படத்துக்கும் நம்ம மெர்ஜ் பண்ணி பார்க்காம அது படமா பார்த்துட்டு போயிட்டோம். தெரியல, நமக்கு நிறைய காமெடி புரியவே இல்லை. ஆமா இப்ப புரியுற அளவுக்கு அப்ப புரியல. ஆமா, உண்மையிலே புரிஞ்சிருக்காது. அப்பெல்லாம் நிறைய வாட்டி நானும் இந்த இதெல்லாம் ஆதித்யா, சிரிப்பொலி, கேடிவி எல்லாத்துலயும் பார்த்திருக்கோம். இந்த கவுண்டமணி காமெடி உங்க படம்லாம் பார்த்திருக்கோம். ஆனா இதுக்குதான் சொல்றாங்கன்னு புரியல. தெரியல, எவ்வளவு மக்கா இருந்திருப்போம் பாருங்க. ஏன்னா அப்போ நம்ம ஃபுல்லா கார்ட்டூன் பார்த்துட்டு இது பார்த்துட்டு
நம்மளுக்கும் அந்த இது பொது இதெல்லாம் தெரியாது. ஆமா நம்ம இப்போதான் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியுது. தெரியல. தெரிஞ்சிருக்கும் மேபி. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த அளவுக்கு இந்த மாதிரி படம்லாம் நிறைய ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு சண்டை வந்து ஆமா ஆமா. அந்த போராட்டம் எல்லாம் பண்ண மாதிரிலாம் அப்போ தெரியல நமக்கு. சினிமானால அது கண்டுக்கல. கண்டுக்கல. இப்போ சினிமா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறாங்க. சினிமால அதாவது உண்மையில இருந்தா சினிமா எடுக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு. அது இல்லாம இந்த இன்டர்நெட் நிறைய இதா ஆமா, ஆமா, ஆயிட்டனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் bye.